வணக்கம், நான் உங்கள் அத்து. இப்போ வந்து பிரியாணி செய்ய போகிறோம். பிரியாணி செய்கிறதுக்கு வந்து புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், தேங்காய் போட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம். வாங்க அரைக்கலாம். இதை வந்து இப்போ அரைச்சாச்சு. நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். குக்கரில் எண்ணெய், நெய், பட்டை, லவங்கம்லாம் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம், அப்புறம் நெய் ஊற்றலாம். நல்லா கிளறிக்கலாம். இது கொஞ்ச நேரம் கிளறினதுக்கப்புறம் இந்த மிக்சியில் அரைச்சதை வந்து இதில் போட்டுக்கலாம். இந்த பேஸ்ட்டு இப்போ வந்து அந்த பேஸ்ட்டை கொட்டிக்கலாம். இதை கலரிட்டே இருக்கும்போது இஞ்சி பூண்டு போடணும். இது போதும். இப்போ வந்து இதை கொஞ்சோண்டு கலரிட்டு வெங்காயம் எடுத்துகிட்டு வந்து இதில் வந்து வதக்கலாம். அது ப்ரௌனிஷ் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கணும். நல்லா கோல்டன் கலரில் வரணும், அது வரைக்கும் வதக்கணும். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை உள்ளே போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போடணும், கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறம். போடணும். ஏற்கனவே நம்ம வந்து ஒரு ஆழாக்கு வந்து ரைஸ் வந்து ஊற வச்சுருக்கோம். இப்போ வந்து தக்காளி போட்டுக்கலாம். அதை வந்து ஒரு 1/2 hour ஊற வச்சுருக்கோம். இப்போ வந்து இதையும் போட்டு வதக்கலாம். நல்லா வதங்கணும். அப்புறமா மசாலாலாம் போடணும். வதங்கிருச்சு. இப்போ வந்து மசாலாலாம் போடலாம். ஃபஸ்ட்டு கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறமா வந்து பிரியாணி மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறமா வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அப்புறமா வந்து கொரியாண்டர் பவுடர் போட்டுக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் கலரிக்கலாம். தயிர், இப்போ வந்து இதில் சிக்கன் போட்டுக்கலாம். இப்போ வந்து இது நல்லா வந்து வதக்கியாச்சு. சாரெல்லாம் வந்து சிக்கன் உள்ள இறங்கிடுச்சு. இப்போ வந்து இதில் வந்து நான் ஒரு ஆழாக்கு ரைஸ் எடுத்ததுனால 2 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன். 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். 1 டம்ளர் ஊற்றிட்டேன். ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. இதை நல்லா வதக்கலாம். தயிர் வந்து கொஞ்சம் வச்சுருக்கேன். அதை வச்சு நம்ம தயிர் பச்சடி செஞ்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம அந்த ஒரு ஆழாக்கு அரிசியை வந்து போட்டுக்கலாம். அது போட்டுட்டு அப்புறமா வந்து லெமன் பிழியலாம். வந்து அரிசி கொட்டியாச்சு. இப்போ வந்து எலுமிச்சை பழம் வந்து கொஞ்சம் புழிஞ்சிக்கலாம். இது ஃபுல்லாக
புதினா வந்து தூவி விட்டுக்கலாம். இப்போ இதை வந்து குக்கரில் மூடிடலாம். அப்புறம் சாதம் வெந்துடும். வந்து மூடி வச்சுக்கலாம். நீங்கள் வந்து விசில் வரணும்னு எதிர்பார்க்காதீங்க. 10 மினிட்ஸ் சிம்லேயே வேகணும். சரி, 10 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். 10 நிமிஷம் வேக வச்சுட்டு ஸ்டீம் கொஞ்ச நேரம் போகிற வரைக்கும் நம்ம வந்து பண்ணிட்டோம். அவ்வளோதான், பிரியாணி ரெடி. பிரியாணிக்கு வந்து தயிர் பச்சடி செய்ய போகிறேன். வெங்காயம் வந்து வெட்டி வச்சுருக்கேன். அதில் வந்து இப்போ வந்து லைட்டாக கொத்தமல்லி, தயிர், இப்போ வந்து நம்ம பச்சடி செஞ்சாச்சு. லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நம்ம பிளேட்டிங்க்கு அப்புறம் உங்களுக்கு நான் சந்திக்கிறேன். இப்போ வந்து நான் சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.